வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகள் மற்றும் வீடுகளை சூழ்ந்த மழை நீர். வெள்ள பாதிப்புகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் புகார். கோவில்பட்டி அருகே வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிவாரணம் வழங்காமல் அதிகாரிகள் போட்டோ மட்டும் எடுத்து செல்வதாக குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் 32,000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. பயிர்கள் அழுகி வருவதால் வாழ்வாதாரத்தை இழந்து வாடும் விவசாயிகள். கடலூரில் இறந்த பெண்ணின் உடலை வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் ஓடையில் தூக்கி சென்ற உறவினர்கள். தரைப்பாலம் இல்லாததால் பல வருடங்களாக தொடரும் அவலம். கனமழை எதிரொலியாக திண்டிவனம் அருகே உள்ள நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு. மீன் பிடிக்கும் போது ஓடையில் தவறி விழுந்த சிறுவனை மீட்ட பொதுமக்கள். கொடைக்கானல் கோக்கஸ் வாக்கில் வெண்ணிற ஆடை போர்த்தியது போல் காணப்பட்ட மேக கூட்டம். மலைகளுக்கு நடுவே மிதந்து சென்ற மேகங்களை கண்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடியில் மாநகராட்சி நிர்வாகம் நிரந்தர தீர்வு காணாததால் வருடந்தோறும் வெள்ள பாதிப்புகளை சந்திப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 3 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதில் செல்வ காமாட்சி நகர், பசும்பொன் நகர், தபால் தந்தி காலனி, முருகேச நகர் உள்ளிட்ட இடங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. மழைநீர் கழிவுநீருடன் சேர்ந்து சாலைகளில் தேங்கியுள்ளது. வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் பல கோடி ரூபாய் செலவு செய்த தூத்துக்குடி மாநகராட்சி மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளாதது ஏன் என அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். நகருது அந்த இடத்துல மழை நீர் தேங்கி பல வருஷங்களாக இந்த தொந்தரவு இருக்குது. நிறைய குடும்பங்கள் இருக்கின்றன. உள்ளிருந்து மக்கள் வெளியே போக்குவரத்து வர முடியாமல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோடு வசதியும் கிடையாது. இந்த தண்ணீரை எடுக்கிறதுக்கு மாநகராட்சி அரசும் சரியான ஏற்பாடுகள் தொடர்றதில்லை. சீக்கிரம் தொடர்ந்து மக்களை சிறப்பாக வெளியேற்று பாதுகாப்பாக இருக்க நல்வழிப்படுத்தவும். கோவில்பட்டி அருகே அரசு அதிகாரிகள் வெள்ளத்திற்கு நிவாரணம் வழங்காமல் போட்டோ மட்டும் எடுத்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தில் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அண்மையில் பெய்த கனமழையால் பூசாரிப்பட்டி கிராமம் வெள்ளம் சூழ்ந்து தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது. வீடுகள் மற்றும் சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. 4 நாட்களாக வெள்ள நீர் வடியாததால் கிராம மக்கள் கை குழந்தைகளுடன் உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் அவர்கள் வளர்த்து வந்த ஆடு, கோழி போன்ற கால்நடைகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. எனவே மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு பூசாரிப்பட்டி கிராம மக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். எங்களுக்கு செய்யல. பிள்ளை குட்டினா தண்ணிக்குள்ள இருக்காங்க. பிள்ளை தள்ளி கொடுத்து சாப்பாடு கூட இது இல்ல. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறாங்க. என்னது கேட்க பிட்டிக்காங்க எங்களை. அடுத்து கோழி, ஆடு இருக்கு. அதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல. நாங்க இப்ப கணேதிப்பேட்டில செட்டு போட்டு பொட்டல் இருக்கோம். எந்த அரசாங்கம் யாருமே வந்து பார்த்தாங்க, போட்டோ எடுக்காங்க, செய்யாங்க. என்ன ஒண்ணு கேட்க மாட்டாங்க. கண்டிக்க செய்யல எங்களுக்கு. தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் சுமார் 32,000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்துள்ளது. பெஞ்சல் புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக பரவலான கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தஞ்சாவூரில் பெய்த கனமழையால் ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை, காட்டூர்,
திருவையாறு, பூதலூர், அம்மாப்பேட்டை போன்ற இடங்களில் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி அழுகி வருகின்றன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் விவசாயிகள் வரை செலவு செய்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து வாடி வருகின்றனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடுத்தாலும் 100 நாள் தானங்க, எவ்வளவு தூரம் எடுத்தாங்க, பத்தலை தண்ணி அவையில் வெள்ளம் கூட்டி அடிச்சிட்டு பால் குடிக்கிறது வேணாக்கா பட்டு தண்ணி வந்துட்டுதே, சாஞ்சி பிச்ச பயிர் அழிவு பிச்ச நாரத்தை கையில் எடுத்தா அது ஆகுமா? என்ன கதை பேசுறீங்க? ஏழைப்பாளையில் இந்த மாதிரி மோசக்கருத்து பண்ணா என்ன பண்றது? கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழி விட்டுங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. கடலூரில் தரைப்பாலம் இல்லாததால் இறந்தவரின் உடலை வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் நீரோடை கொண்டு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே மேலூர் என்ற கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் மயானத்திற்கு செல்லும் நடுவில் உள்ள நீரோடையை கடக்க வேண்டும். தொடர் கனமழையால் அந்த நீரோடையில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இந்நிலையில் மேலூர் கிராமத்தை சேர்ந்த செல்வகுமாரி என்ற பெண் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அப்பெண்ணின் உடலை கழுத்தளவு ஆழத்திற்கு தண்ணீர் செல்லும் நீரோடை வழியாக அவரது உறவினர்கள் சுமந்து சென்றனர். இதே அவல நிலையை தொடராமல் இருக்க நீரோடையில் தரைப்பாலம் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திண்டிவனம் அருகே வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் ஓடையில் அடித்து செல்லப்பட்ட சிறுவனை பொதுமக்கள் நீண்ட நேரம் மீட்டனர். கனமழை எதிரொலியாக திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கருணாவூரில் உள்ள ஓடையில் சிறு பாலத்தை உடைத்துக் கொண்டு காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அப்போது அங்கு மீன்பிடித்துக் கொண்டிருந்த சிறுவன் தவறி ஓடையில் விழுந்ததாக தெரிகிறது. சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அப்பகுதி மக்கள் கயிற்றை பயன்படுத்தி சிறுவனை பத்திரமாக மீட்டனர். வேலியே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி என்பதைப் போல் நகராட்சி நிர்வாகமே குப்பைகளை கொட்டி ஆற்றங்கரையை மாசுபடுத்தி வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இங்கு சேகரிக்கப்படும் குப்பைகள் உழவர் சந்தை அருகே உள்ள பழைய கட்டிடத்தில் வைத்து தரம் பிரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியதாக பொதுமக்கள் குடியாத்தம் நகராட்சியிடம் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து உழவர் சந்தை அருகே இருந்த குப்பைகள் டிராக்டர்கள் மற்றும் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு மகாநதி ஆற்றங்கரையில் கொட்டப்படுகின்றன. மருத்துவ கழிவுகளும் பிளாஸ்டிக் கழிவுகளும் கொட்டப்படுவதால் அங்கு சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வீசுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகாநதி ஆற்றில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் சில நாட்கள் முன்னாடி பூமி பூஜை போட்டார் புதிய பாலத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது என்னென்னா நீர்நிலைகள்லாம் சுத்தமாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு போனாருங்க. இப்போ குடியாத்தம் நகராட்சி என்ன பண்ணுதுன்னா கொரோனா காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த கழிவுகள்லாம் எடுத்துன்னு இப்போ நம்ம கவுண்டனி மகாநதி ஆற்றுலேயே கொட்டுறாங்க. இந்த பள்ளி அருகாமையில் பள்ளிக்கூடம் இருக்குது, வீடுங்க இருக்குது. இந்த பக்கம் போக முடியல வர முடியல. ஒரு நாளைக்கு 2000-3000 பேர் இந்த பக்கம் பாஸ் ஆகுறாங்க. மூச்சு திணறுதுங்க. எங்களாலே பாஸ் ஆக முடியல. லேடிஸ் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் நகராட்சிக்கு கூறி இதை சுத்தம் செய்யணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திருச்செந்தூர் அருகே உள்ள கருக்குவேல் ஐயனார் கோவிலில் கள்ளர் வெட்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் தேரி குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கருக்குவேல் ஐயனார் கோவிலில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலில் கள்ளர் வெட்டு திருவிழா கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தினம்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தன. இந்நிலையில் பொதுமக்களின் பொருட்களை திருடி தொல்லை கொடுத்த நபர்களை ஐயனார் தண்டிக்கும் கள்ளர் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சுவாமியின் அருள் வந்த கள்ளர்களாக பாவிக்கப்பட்ட இளநீர் வெட்டினர். அப்போது இளநீர் விழுந்த மணலை பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அள்ளினர். இந்த மணலை வீட்டில் வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. ரோல் பண்ணுங்க
காங்கேயம் அருகே அமைச்சர் முன்னிலையில் பூமி பூஜை போடப்பட்ட சாலைக்கான பணிகள் பாதியிலேயே நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை முருகன் கோயில் அமைந்துள்ளது. ஈரோடு, கோவை, கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இக்கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் சிவன்மலையில் இருந்து சென்னிமலையை இணைக்கும் கல்லேரி சாலையில் புதிய தார் சாலை அமைக்கும் பணி தொடங்கியது. இதற்காக 4 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த சாலை முழுவதும் தோண்டப்பட்டு கற்கள் கொட்டப்பட்டுள்ளன. இருப்பினும் கடந்த 3 மாதங்களாக சாலை அமைக்கும் பணி மெத்தனமாக நடைபெறுவதால் வாகன ஓட்டிகள் 10 கிலோமீட்டர் தூரம் சுற்றி சிவன்மலை கோயிலுக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே புதிய சாலை அமைக்கும் பணியை விரைந்து முடிக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் கோயிலுக்கு வர்றது வழக்கமாக வச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 மாதத்து அளவாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வரலான்ட்டு வரப்போ 2-3 டைம் தெரியாமல் வந்து இடையில மாட்டிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டல் ரோட்டே எப்படி டோட்டலாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால தான் ஃபுல்லாகவே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்படி இங்கே வரணும், சிவன்மலை வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காங்கேயம் போய் வர வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. சரி வேணாம், இங்கே தான் இப்படி இருக்குது, நம்ம சினிமலை போகலாம் அப்படின்னு அங்கே போகலான்னு பார்த்தோன்னா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா மலைப்பாதையில் பார்த்து ரோடு வேலை செய்கிறேன்னு சொல்லி அங்கே வண்டியுமே அங்கே அனுமதிக்கிறது கிடையாது. நடந்து போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ண முடியும்னா மேலே போயிட்டு கீழே வரக்கு ரொம்ப நேர வசதி ரொம்ப அதிகமாகிறதுனால மேலே போயிட்டு கீழே வரக்கு அங்கேயும் தவிர்த்து இங்கே வரலான்னு பார்த்தா இங்கேயும் இந்த மாதிரி விடுகிறோம். அதோ 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்லைங்க. இப்போ 2.5 மாதம் பக்கம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதோ கொஞ்சம் இடைவெளி விட்டு இவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் வரவங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காட்டு யானை துரத்தியதால் விவசாயி ஒருவர் கீழே விழுந்து படுகாயமடைந்துள்ளார். கூட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த காட்டு யானை ஒன்று கேரிட்டி கிராமத்தில் உள்ள விளைநிலங்களுக்குள் சென்று பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. தோட்டத்திற்கு காவலுக்கு சென்ற 3 விவசாயிகளை காட்டு யானை துரத்தியது. அப்போது கால் தவறி கீழே விழுந்த வெங்கடேஷ் என்ற விவசாயி படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் விசாரணைக்கு சென்ற வனத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காசு கொடுத்து நாங்க வாங்கிடுவோம். ஆபீஸ்லயே பட்டாசு எங்க போக முடியும்? சிதம்பரம் அருகே சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் முதலை நீந்தி சென்றதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக சேத்தியாத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டில் இருந்து வெள்ளாற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டது. அப்போது ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட முதலை ஒன்று எதிர் திசையில் நீந்தி அணைக்கட்டுக்கு அடியில் சென்றது. இந்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் பொதுமக்கள் வெள்ளாற்றில் இறங்க வேண்டாம் என்று வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கூச்சம் பண்றப்பா நடிகர் வடிவேலு பட காமெடி பாணியில் ராமநாதபுரத்தில் பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்தை பயணிகள் தள்ளி சென்று இயக்கினர். அரசு பேருந்து ஒன்று 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் முதுகளத்தூரில் இருந்து வீரசோழன் கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நல்லூர் என்ற இடத்திற்கு சென்றபோது எதிரில் வந்த லாரிக்கு வழிவிட ஓட்டுநர் அரசு பேருந்தை ஓரம் கட்டினார். அப்போது அரசு பேருந்து பள்ளத்தில் சிக்கிய நிலையில் பயணிகள் ஒன்று சேர்ந்து அதனை மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே குடையை வைத்து மீன்பிடித்து இளைஞர்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கண்மாய், ஏரி, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. இந்நிலையில் கற்காத்தக்குடி கிராமத்தில் உள்ள குளத்தில் இருந்து உபரி நீர் வெளியேறும் பகுதியில் குடையை வைத்து இளைஞர்கள் மீன்களை அள்ளி சென்றனர். தண்ணிங்கிறது மினிமம் ஒரு 20 வருஷம், எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 20 வருஷம் இருக்கும். அன்னைக்கு பார்த்த தண்ணி இன்னைக்கு தான், இந்த எனக்கு வயசு 40 வயசு ஆச்சு. இன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இது நாங்கள் எல்லாரும் முன்னாடி மேலே ஏறி குதித்து விளையாடுவோம். ஆனால் விளையாடக்கூடிய தன்மை இப்போதைக்கு கிடையாது. தண்ணி அதிகமாக வரதுனால விளையாட முடியலை. இல்லை, எவ்வளவு மீன் கடல் மீன் சாப்பிட்டாலும் இதில் இருக்க ஒரு ருசி தன்மை வந்து வேறு எதுலையுமே இருக்காது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காசு கொடுத்து வாங்குற மீனை விட நாங்கள் மீன் பிடிச்சி அதில் சாப்பிட்றோம் இல்லை, அதனுடைய ரசனையே தனி ருசி. மீன் பிடிச்சி என்ன செய்வோம், எல்லா மக்களுக்கும் கொடுப்போம், நாங்களும் வச்சு சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடுவோம். இதுக்கு அதே வேலையை விட்டுட்டு கூட இங்கே வந்து ஜாலியாக. வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்த கண்ணாடி விரியன் பாம்பை வனத்துறையினர் பிடித்து அலமேலு மங்காபுரம் காப்பு காட்டில் விடுவித்தனர். ஆட்சியர் அலுவலகத்தில் வாகன நிறுத்தம் அருகே உள்ள காலி இடத்தில் கொடிய விஷமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பு ஊர்ந்து சென்றது. இதை அறிந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் பாம்பை பிடிக்க முயன்றனர். அப்போது சீரிய பாம்பு வனத்துறை அதிகாரிகளை கடிக்க முயன்றது. பின்னர் அதனை லாவகமாக பிடித்து காட்டில் விடுவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளகனியூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழகத்திலேயே முதல் முறையாக 70 அடி உயர கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் சந்தானம் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் மரத்தில் உள்ள மீன் விளக்குகளை ஒளிர செய்தார். இதைத் தொடர்ந்து அங்கு கண்கவர் வான வேடிக்கைகள் நிகழ்த்தப்பட்டன. தென்காசிக்கு கொண்டுவரப்பட்ட திருவாபரண பெட்டியை கண்டு பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அச்சன் கோவிலில் மார்கழி மாத திரு ஆராட்டு மகோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இதையொட்டி ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்கான ஆபரணங்கள் அடங்கிய திருவாபரண பெட்டி புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு திருவாபரண பெட்டிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வீடு தீக்கிரையானதால் மாற்றுத்திறனாளி ஒருவர் குடும்பத்துடன் தங்க இடமில்லாமல் தவித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியான வெங்கடேசன் சேஷ சமுத்திரம் பகுதியில் கூரை வீடு அமைத்து தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அவரது வீடு திடீரென தீப்பற்றி எரிந்தது. தீ விபத்தில் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரொக்கம், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் அடையாள அட்டைகள் எரிந்து நாசமாகின. வீடு தீப்பற்றி எரிந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் அடிப்படை உதவிகளை வழங்குமாறு தமிழக அரசுக்கும் தன்னார்வலர்களுக்கும் வெங்கடேசன் கோரிக்கை வைத்துள்ளார். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கோவையில் நடைபெற்ற புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 21,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். கோவையில் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் நோக்கில் கோயம்புத்தூர் மாரத்தான் 2024 என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் ரிலே ஓட்டம் என 4 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு, மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாரத்தானில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. டாக்டர் சைலேந்திர பாபு IAS, IPS, retired.
காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. வீரன் அழகு முத்துக்கோனின் 314வது குரு பூஜையை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் கோவிலூரில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. பெரிய மாட்டு வண்டிக்கு 8 கிலோமீட்டர் தூரமும், சின்ன மாட்டு வண்டிக்கு 6 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் சிவகங்கை மட்டுமின்றி மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 39 ஜோடி மாடுகளும் அதன் சாரதிகளும் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். இறுதியாக வெற்றி பெற்ற மாட்டுவண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.